ஈரானுடனான நீடித்த மோதலின் அரசியல் பின் விளைவுகள் குறித்து தனக்கு கவலை இல்லை என்றும் நவம்பர் மாத இடைத்தேர்தல்கள் தன்னை ஒரு ஒப்பந்தத்திற்கு நிர்பந்திக்கும் என்று ஈரானிய தலைவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் தவறாக கணித்து விட்டார்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியிருப்பது ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் தற்போது வரை குறையவில்லை என்பதை குறிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் வெள்ளை மாளிகை அமைச்சரவை கூட்டத்தில் ஈரானிய தலைமையை குறிப்பிட்டு அவர்கள் என்னை விட அதிக காலம் காத்திருந்து விடலாம் என்று நினைத்தார்கள் என்று கருத்து தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் நடக்கவிருப்பதை குறிப்பிட்டு ஈரானிய தலைமைகள் அமெரிக்கர்களை விட நாம் அதிக காலம் காத்திருப்போம், ஆனால் அவர்களுக்கு இடைத்தேர்தல்கள் இருக்கிறது என்று பேசியதாக குறிப்பிட்ட டிரம்ப் எனக்கு இடைத்தேர்தல்களை பற்றி கவலை இல்லை என்று வெளிப்படையாக பதிலளித்திருக்கிறார். தற்போது தொடர்ந்து நீடித்து வரும் இரு நாட்டிற்கு இடையேயான மோதலை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதித்த போது இந்த கருத்துக்களை டிரம்ப் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அமெரிக்கர்கள் மீது போரினால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் குறித்த அவரது முந்தைய அலட்சியமான கருத்துகளால் டிரம்பின் குடியரசுக் கட்சி கூட்டாளிகள் பலர் ஏற்கனவே கலக்கமடைந்து உள்ளனர் என்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. போரின் தொடக்கத்தில் வெறும் 4 முதல் 6 வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் என்று டிரம்ப் பேசியிருந்த நிலையில் தற்போது போர் 4வது மாதத்தை நெருங்கியுள்ளது. அதேபோல் மோதல் சில நாட்களில் முடிவுக்கு வரக்கூடும் என்று டிரம்ப் கூறியிருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை எதிரொலியால் மேலும் சில காலம் நீட்டிக்கக்கூடும் என்றும் டிரம்பே பேசியிருந்ததும் பல்வேறு விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு குறித்து வாக்காளர்களிடையே அதிகரித்து வரும் அதிருப்தி டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு அரசியல் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. அக்கட்சி பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபையின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள போராடும் என்று பரவலாக எதிர்பார்க்கவும் படுகிறது. டெக்சாஸைச் சேர்ந்த தற்போதைய குடியரசுக் கட்சி செனட்டர் ஜான் கார்னினுக்கு பதிலாக ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருந்த முதன்மை தேர்தல் போட்டியாளரான கென் பாக்ஸ்டனை ஆதரிக்க டிரம்ப் எடுத்த முடிவு அந்த அதிருப்தியை மேலும் அதிகரித்துள்ளது. அதேபோல் தனது அமைச்சரவை கூட்டத்தின் போது அமெரிக்க தலைநகரில் உள்ள தனது சில கட்டுமான திட்டங்கள் குறித்தும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அவை தற்போது நிலவி வரும் மிகவும் பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதாக அவரது குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் சிலரை கடுமையாக விமர்சித்தனர். ஜனவரி மாதம் முதல் டிரம்ப் வெளியிட்ட பொது அறிக்கைகளை சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்டர்ஸ் ஆய்வு செய்ததில் அதிபர் வெள்ளை மாளிகையின் புதிய மண்டபம், பிரதிபலிப்பு குளத்தின் புனரமைப்பு பணிகள் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான வளைவுக்கான திட்டங்கள் ஆகியவற்றை அதிக அளவில் குறிப்பிட்டு வருவது தெரியவந்திருக்கிறது. டிரம்பின் கடந்த கால பேச்சுகளும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உயர் தலைமைகளை ஏற்கனவே அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இச்சூழலில் தற்போது மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் வகையில் டிரம்ப் பேசியிருப்பது அமெரிக்கா மட்டுமின்றி சர்வதேச அரசியல் களத்திலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது.